இறைவனினுடைய பெயரை ஜபிப்பதற்கு தனியாக விதிமுறை ஏதும் கிடையாது. இந்த இடத்துல மட்டும்தான் ஜபிக்கணும், இந்த இடத்துல ஜபிக்க கூடாது என்கின்ற விதிமுறை ஏதுமே கிடையாது. இறை நாமங்களை என்று சொல்லும் பொழுது இறைவனினுடைய திருப்பெயர்களை சொல்வதற்கு நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை, நேரம் காலம் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை, இடத்தை பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லா இடத்திலும் எந்த நேரத்திலும் அடியேன் முன்னரே சொன்னது போல் 24/7 இறைவனினுடைய நாமத்தை ஜபித்து கொண்டே இருக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பூஜை அறையில் மட்டும்தான் இறை நாமங்களை ஜபிக்க வேண்டுமா, இந்த இடங்களில் இறை நாமங்களை ஜபிக்க கூடாது என்கின்ற விதிமுறை ஏதேனும் உண்டா அப்படின்னு தான் இந்த நேயர் கேட்டிருக்கார். அந்த கேள்விக்கான விடையைத்தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதாவது இறை நாமங்களை ஜபிப்பது என்பது ஒரு வகை, இறைவனுக்கான மந்திரங்களை ஜபிப்பது என்பது மற்றொரு வகை. இறை நாமம்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது பெயர் தானே. இறைவனினுடைய பெயரை ஜபிப்பதற்கு தனியாக விதிமுறை ஏதும் கிடையாது. இந்த இடத்துல மட்டும்தான் ஜபிக்கணும், இந்த இடத்துல ஜபிக்க கூடாது என்கின்ற விதிமுறை ஏதுமே கிடையாது. உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்களேன், உடம்பு முடியலன்னு ஒரு ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்கோம்னா, அப்ப தன்னையும் அறியாமல் சிவசிவா சிவசிவான்னு சொல்லிட்டே இருப்பா இல்லையா, நாராயணா நாராயணா என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டே இருப்பா இல்லையா. அது இறைவனுடைய திருப்பெயர்களை சொல்கிறார்கள். இறைவனினுடைய நாமத்தை ஜபிப்பதற்கு என்பதற்கு இது பூஜை அறையில் மட்டும்தான் ஜபிக்க வேண்டும். ஆபீஸ் போகும்போதெல்லாம் ஜபம் பண்ணக்கூடாது, ஒரு ஆபீஸ்க்கு நீ வண்டி ஓட்டிகிட்டே போகும்போது இறைவனினுடைய நாமத்தை சொல்லக்கூடாது என்பது போன்ற விதிமுறைகள் எதுவுமே கிடையாது. நிறைய பேர் பார்த்தோம்னா இறை நாமத்தை சொல்வதற்கு நேரமின்மை காரணமாக அலுவலகத்துக்கு போயிட்டே இருக்கும்போது, ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டே இருக்கான்னு சொன்னா, தினந்தோறும் ஆபீஸ்க்கு எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போயிட்டு வர்றவாள்லாம் இருப்பா. சிட்டியில இருக்கிறவாள்லாம் பார்த்தோம்னா அவர்கள்லாம் பார்த்தோம்னா அப்படியே தன்னையும் அறியாமல் ஜபித்து கொண்டே போவார்கள். நம சிவாயா நம சிவாயான்னு சொல்லிட்டு இருப்பா மனசுக்குள்ள, நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு இருப்பார். சிவ ஸ்ரீராமதையும் ஸ்ரீராமையும் சொல்லிட்டே போவார், எழுதக்கூட செய்வார்கள். இதெல்லாமே இறைவனினுடைய திருநாமங்கள் தானே. அப்படி இறைவனினுடைய திருநாமத்தை அவ்வளவு ஏன் விஷ்ணு சகஸ்ரநாமம் என்று சொல்கிறோம் அல்லவா, லலிதா சகஸ்ரநாமம் என்று சொல்கிறோம் அல்லவா. சகஸ்ரநாமம் என்றால் என்ன அர்த்தம்? 1000 பெயர்கள் என்று தானே அர்த்தம். அந்த லலிதா அன்னையினுடைய, அந்த லலிதா பரமேஸ்வரனுடைய 1000 திருநாமங்களை இந்த மாதிரி ட்ரெயின்ல போயிட்டே இருக்கும் போது கூட நிறைய பெண்கள் ஜபம் பண்ணிட்டே போவார். அப்போ தினந்தோறும் நம்ம ஏதாவது சிட்டிலேயே பார்க்கலாம், சென்னைக்குள்ளேயே ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்றா அல்லது ஒரு பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்க, ஆபீஸ் போற நேரத்துல கூட அவர்கள் இறைவனினுடைய திருநாமத்தை ஜபித்து கொண்டே செல்கிறார்கள் எனும் போது அதிலே நாம் குறை காண முடியாது. எந்த நேரத்தில் வேண்டுமானால் 24/7 தானே நீங்க எல்லாம் சொல்லுவேன். 24/7 என்ன அர்த்தம்? எப்பொழுதுமே எல்லா நேரமுமே 24 மணி நேரமும் இன்டு 7 நாட்களும் சொல்லிட்டா. அப்ப ஆல்வேஸ் இறை நாமத்தை ஜபித்து கொண்டே இருக்கலாம். இந்த நேரத்தில் மட்டும்தான், இந்த இடத்தில் மட்டும்தான் ஜபிக்க வேண்டும் என்கின்ற விதியானது இறை நாமத்தை சொல்வதற்கு கிடையாது. ஆனால் அதே நேரத்திலே இறைவனுக்குரிய மந்திரங்கள்னு சொல்றோம் இல்லையா, மந்திரம் என்பது வேறு, நாம ஜபம் என்பது வேறு. இறைவனுக்குரிய மந்திரங்கள் என்று வரும் பொழுது அதை அதற்குரிய நேரத்தில் மட்டும்தான், அந்த உரிய இடத்தில் மட்டும்தான் பிரயோகிக்க முடியும். அதே போலத்தான் வேத மந்திரங்கள் என்பதும் வேதத்தினை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் சொல்ல முடியும், அதுவும் குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் சொல்ல முடியும். எல்லா இடங்களிலும் வேத மந்திரத்தை ஒலிக்க முடியாது, ஒலிக்க செய்யவும் கூடாது. அதே போலத்தான் எல்லா இடங்களிலும் மந்திரங்களை சொல்ல முடியாது. மந்திரங்கள் என்பது வேறு, இறை நாமங்கள் என்பது வேறு. மந்திர ஜபம் என்பது வேறு. மந்திர ஜபம் பண்ணணும்னு சொன்ன அதற்கு பூஜை அறையிலோ அல்லது ஒரு ஆலயத்திலோ இது போன்ற தெய்வீக சாநித்தியம் நிறைந்த இடத்திலே நாம் நம்மையும் சுத்தப்படுத்தி கொண்டு அதனை தொடர்ந்து அந்த இடத்தையும் சுத்தப்படுத்தி கொண்டு அந்த இடத்திலே அமர்ந்து கொண்டுதான் மந்திரங்களை, வேத மந்திரங்களாகட்டும் இறைவனுக்குரிய மந்திரங்களாகட்டும் அவை அனைத்தையும் ஜபம் செய்ய வேண்டும். இப்படி யோசிச்சு பாருங்களேன். வீட்டில் ஏதோ ஒரு பூஜை பண்றோம், ஒரு ஆவாகனம் பண்ணணும்னு சொன்னா, ஒரு கலசம் வச்சு பூஜை பண்ணணும்னு சொன்னா முதல்ல என்ன பண்ணுவா? ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி மஞ்சள் பிள்ளையார முதல்ல பூஜை பண்ணுவா. என்னதான் நம்ம கணபதி ஹோமமே பண்ண போறோம்,
கணபதியைத்தான் நம்ம அந்த கலசத்திலே ஆவாகனம் பண்ண போறோம்னு இருந்தா கூட அதற்கு முன்னதாக ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு அந்த மஞ்சள் பிள்ளையார்கிட்ட முதல்ல ஒரு பிரார்த்தனையை வச்சுப்பா. இந்த பூஜையானது நிர்விக்னமாக நடக்க வேண்டும், எந்த விதமான தடையும் இன்றி இந்த பூஜையானது நல்லபடியாக நடக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை வைத்துக் கொள்வார்கள். அதனை தொடர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கலசத்துல அழகா தண்ணி எல்லாம் ஊற்றி வச்சு தேங்காய் எல்லாம் வச்சு புண்ணியாக வாசனம் என்கின்ற ஒரு விஷயத்தை செய்வார்கள். அந்த புண்ணியாக வாசனம் பண்ணி அந்த தீர்த்தத்தை சுற்றி வீடு ஃபுல்லா தெளிப்பார். சுத்தி தெளிச்சுட்டு தன் மேலையும் தெளிச்சுப்பா, தெரியுமா, அவ மேலையும் தெளிச்சு விடுவார் வாத்தியார். அந்த கர்த்தான் இருக்கக்கூடிய யார் அந்த பூஜையை செய்கிறார்களோ அவர்கள் மேலையும் தெளிப்பார். எதற்காக என்று கேட்டால், அந்த இடத்தை சுத்தம் செய்கிறார், ஸ்தல சுத்தி. அந்த ஸ்தான சுத்தியை செய்துவிட்டு ஆத்மானஞ்சம் புரோக்ஷா என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அவர்கள் மேலேயும் தண்ணீர் தெளிச்சு விடுவார், தன் மீதும் தெளித்துக் கொள்வார். எல்லோரும் சுத்தமடைய வேண்டும் என்று சொல்லி அந்த சுத்தத்திற்கு பிறகுதான், எதற்காக என்று சொன்னால், அந்த இடத்திலே இறைவனுக்குரிய மந்திரங்களை சொல்லி ஆவாகனம் செய்ய இருக்கிறோம், இறை மந்திரங்களை சொல்லி அந்த இடத்திலே ஜபம் செய்ய இருக்கிறோம். அப்படிங்கிறதுனாலே மந்திர ஜபம் செய்யும் பொழுது இது போன்று ஒரு பூஜை அறையிலோ அல்லது ஒரு தெய்வீக சாநித்தியம் நிறைந்த இடத்திலோ அல்லது ஒரு ஸ்தல சுத்தி ஒரு ஸ்தான சுத்தியை செய்த பிறகு, ஏன் ஒரு கல்யாண மண்டபத்தில் கூட வச்சு பூஜை எல்லாம் பண்ணுவார், ஏன் கல்யாணம்னு வரும் பொழுது கூட ஒரு விவாகத்தின் பொழுது கூட தெய்வத்தை ஆவாகனம் செய்கிறார் அல்லவா, அந்த இடத்துல கூட அதுக்கு முன்னாடி இந்த புண்ணியாக வாசனத்தை பண்ணி ஜலத்தெல்லாம் தெளிச்சு சுத்தம் பண்ணிட்டு மனுஷா மேலையும் தெளிச்சுண்டு அந்த இடம் சுத்தமாயிடுத்துங்கிறதுக்கு அப்புறம்தான் இறைவனுக்குரிய மந்திரங்களை ஜபிக்க தொடங்குவார்கள். மந்திரம் என்பது வேறு, நாமம் என்பது வேறு. இந்த நேயர் கேட்டிருப்பது இறை நாமங்களை என்றுதான் கேட்டிருக்கிறார். இறை நாமங்களை என்று சொல்லும் பொழுது இறைவனினுடைய திருப்பெயர்களை சொல்வதற்கு நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை, நேரம் காலம் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை, இடத்தை பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லா இடத்திலும் எந்த நேரத்திலும் அடியேன் முன்னரே சொன்னது போல் 24/7 இறைவனினுடைய நாமத்தை ஜபித்து கொண்டே இருக்கலாம். எப்பெல்லாம் நமக்கு மனசுல ஒரு கிளேசம்ங்கிறது வர்றதோ, மனசுல ஒரு பயம்ங்கிறது வர்றதோ, அப்பெல்லாம் இறைவனினுடைய நாமத்தை தயக்கம் இல்லாமல் சொல்லலாம். கண்டிப்பாக அதற்குரிய பலன் என்பது சர்வ நிச்சயமாக கிடைக்கும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.